வீட்டுக்கு கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் இந்த 9வது நாள் உபவாச கூட்டங்களில் 2வது பகுதிக்கு வந்திருக்கிறவங்களை யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் பெரியவர். கடந்த சில நாட்களாக தேவ நன்மைகள் தமது பிள்ளைகளுக்கே அவருடைய ஜனத்திற்கே என்று நாம் வசனத்திலே பார்த்து வருகிறோம். துன்மார்க்கன் சேர்த்து வைத்தது எல்லாமே நீதிமானுக்கு தான். துன்மார்க்கன் நீதிமானுக்காக ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறான் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகையால் உலகத்தில் சத்துருவானவன் என்ன செய்கிறான்னு சொன்னான், நன்மைகளை எடுத்து அவனுக்கு இஷ்டமானவனுக்கு கொடுத்து, அப்படின்னா தன்னை போல தீமையானவர்களுக்கு கொடுத்து, தன்னை போல அழிக்கிறவனுக்கு கொடுத்து, தன்னை போல கெடுக்கிறவனுக்கு கொடுக்கிறேன்னு பிசாசு சொல்றான். தனக்கு இஷ்டமானவனுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்றான். ஆகையால் தேவன் தமது பிள்ளைகளுக்கு நீதிமான்களுக்கு சேர்த்து வைத்த ஆசீர்வாதங்கள் அன்கிளைம்டா இருக்குது. இது ஒரு ஆவிக்குரிய யதார்த்தம். இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். Many blessings are unclaimed, just like that. ஏன் அப்படின்னு சொன்னா, முதல்ல ஆசீர்வாதங்கள் அங்கே கிடக்குது எனக்காகங்கிற ஒரு கண்களை திறக்கப்படாது இருக்கையில், கண்கள் குருடாய் இருக்கையில் நாம் அதற்காக ஜெபிக்க முடியாது, அதை கிளைம் பண்ண முடியாது. உங்களுடைய பரம்பரை சொத்து இருக்குது அப்படிங்கிற ஒரு அறிவு இல்லை அப்படின்னு சொன்னா நீங்கள் என்ன செய்ய முடியாது, நீங்கள் அதை சுதந்திரிக்க முடியும். முதலாவது தேவ அறிவு வேண்டும். தேவ அறிவு வேணும். தேவன் உங்களுக்கு வைத்த நன்மைகளின் நாலேஜ், த நாலேஜ் ஆஃப் குட்னஸ், தேவனுடைய நன்மைகளின் நாலேஜ். ஒரு மிஷினோ அல்லது ஒரு டிவைஸ், ஏதாவது ஒரு பொருள் உபயோகப்படுத்துகிற, வீட்டில் உபயோகப்படுத்துகிற ஒரு பொருளை நீங்கள் வாங்குறீங்கன்னா முதல்ல அதை குறித்ததான நன்மை தீமையை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை அறிய வேண்டும். எல்லா ப்ராடக்ட்லையும் அது சொல்லப்பட்டிருக்கு, நன்மை தீமை. ஸோ முதல்ல அது எதெல்லாம் நன்மை அப்படின்னு நீங்கள் அதை கற்றுக்கொண்டால்தான் அதை நீங்கள் சரியாக என்ன செய்ய முடியும், பயன்படுத்த முடியுமே தவிர இல்லைன்னா அது உங்களுக்கு பயன்படுத்த தெரியாது. அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்தும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். சில நன்மைகள் உங்களிடத்துல வந்தும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறது காரணம் உங்களுடைய கண்கள் திறக்கப்படலை, உங்களுடைய அறிவு கண்கள் திறக்கப்படலை, வேத அறிவு கண்கள் திறக்கப்படலை. தேவன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான நன்மைகள் பயன்படுத்தக்கூடியதான அந்த நாலேஜ் இல்லாததினாலே அநேக நேரங்களில் பெரியவர்கள் சொல்லுவாங்க, கையில வெண்ணெயை வச்சுட்டு நெய்க்கு அலையிறான்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். அப்படி சில காரியங்கள் நடைபெற்று கொண்டது. காரணம் என்னன்னா, பிசாசு நன்மைகளை நம்முடைய கண்களிலிருந்து மறைக்கிறான். ஸ்தோத்திரம். பிசாசு நம்முடைய கண்களில் நன்மையை மறைக்கிறான். குழந்தைகள் எடுத்துட்டு போங்க, ஒரு கடைக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா ஹெல்தியான ஃபுட்டை சூஸ் பண்ணவே மாட்டான். ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு, நல்ல உடலுக்கு ஆரோக்கியமான நன்மையானது எது செய்ய மாட்டாங்க, எடுக்கவே மாட்டான். தீமையான சாக்லேட் இந்த பக்கத்து பெட்டி கடையிலாம் விற்குது, என்ன 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு, எல்லாம் பாய்சன் தான். பிள்ளைங்க சாப்பிட்ற பிஸ்கட்டு ஆக்சுவலி பிஸ்கட்டே இல்லை அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது. அது பிஸ்கட்டே கிடையாது. 5 ரூபாய்க்கு உனக்கு 10 பிஸ்கட் தரேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கே புரியணும், எப்படி இப்போ உள்ள விலைவாசியில ஒரு பிஸ்கட் தயாரிக்க முடியும். அதனால அதுல உள்ள மாவு, அதுல பயன்படுத்தக்கூடிய இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆகையால் நன்மைகளை மறைக்கும்படிக்கு பிஸ்னஸ் கம்யூனிட்டி என்ன செய்யுதுன்னா, குழந்தைகளுக்கு அழகான பளபளப்பான பேப்பர் சுற்றி நல்ல பேக்கெட் பண்ணி அதுக்குள்ள தீமையை வச்சு தான் விற்கிறாங்க. இதுதான் யதார்த்தம். சத்ருவானவனும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உண்மையான நண்பு இயேசுவின் இடத்திலிருந்து வருகிற உண்மையான அன்பை மறைக்கிறான், நன்மையை மறைக்கிறான், உண்மையான நித்திய சுகம், பூரண சுகத்தை மறைக்கிறான். இந்த 21 நாள் ஜெபத்துல கர்த்தரிடத்துல ஒப்புரவாரோ ஒரு உடன்படிக்கையோட நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் நிச்சயம் உங்க வியாதி விடுதலை தருவார். டாக்டர் 3 மாசம் ரெஸ்ட்னு சொன்னா கேட்குறாங்க,
பாஸ்டர் 21 நாள்னு சொன்னா கேள்வி கேட்குறான். டாக்டர் வந்து ஒரு 20 நாள் இந்த மாத்திரை போடுமா அப்படின்னா, ஐயோ எவ்வளவு கீழ்ப்பிடிதல், பக்கா கரெக்டா அலாரம் வச்சு மாத்திரை போடுறான். ஆனா ஒரு 21 நாள் உபவாச ஜெபத்துல தேவனிடத்தை இந்த வருஷத்துல முடியுதுக்குள்ள கர்த்தரனை உயர்த்தி தான் ஆகணும், யாக்கோபை போல இருதயத்துல வைராக்கியம் வந்திருந்தீங்கன்னா அவர் ஒருபோதும் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். அவர் ஒருபோதும் உங்களை ஏமாற்ற மாட்டார். அவர் ஒருபோதும் உங்களை கவலைக்குள்ளே நடத்த மாட்டார். நீங்க துக்கத்தை காணாதிருப்பீர்கள். நீ நிச்சயம் நன்மையை புசிப்பீர்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உரிய நன்மைகளை இந்த உலகம் மறைக்கிறது தான் தலையாய கொள்கை. The highest strategy of kingdom of darkness is to hide the goodness of God from your eyes. உன்னுடைய கண்களை இந்த மறைக்கிறது தான். ஸ்தோத்திரம். சில நேரங்களில் பார்த்தும் அதை வந்து கண்டுகொள்ளாம போறது, பார்த்தும் கண்டுகொள்ளாம போறது. ஸ்தோத்திரம். அப்படி வைக்கிறதுக்கான இருதயத்துல ஒரு நிர்விசாரம், அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால சில நன்மைகள் நமக்கு உரியதாகவே இல்லாம போகிறது. நம்ம காலை தினத்துல பார்த்தோம், கர்த்தர் தமது ஜனத்திற்கு நன்மையை வழங்குவது அவருடைய பிரியம், அவருடைய சித்தம். அவர் நிச்சயம் நன்மையை வழங்குகிறவர் என்று நம்ம பார்த்தோம். ராமேன் சொல்லுங்க. எல்லாருக்கும் தெரிந்த வசனம் எரேமியா 29:11. எரேமியா 29:11 அந்த வசனத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னா, எரேமியா 29:11, நீங்க எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க, தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவாய். ஸ்தோத்திரம். அதை சமாதானத்துக்கு ஏதுவாய்ங்கிற இடத்துல நன்மைக்கு ஏதுவாய். அல்லேலூயா சொல்லுங்க. தீமைக்கு ஏதுவாய் இல்லாமல் நன்மைக்கு ஏதுவாய். இந்த சுழற்சி முறை ரீசைக்கிளிங் சிஸ்டம் வந்து இப்போ ரொம்ப ஒரு ஃபேமஸான அல்லது ரொம்ப தேவையுள்ள ஒரு ஸ்டடி அல்லது ரிசர்ச் இப்போ இருக்கிற எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்ல ரீசைக்கிளிங் மெத்தட். இப்போ வந்து நிறைய பேருக்கு நல்ல எதிர்காலத்தில் உள்ள நல்ல நல்ல படிப்புகள்லாம் இப்போ யாருக்கும் தெரியறதில்ல, பேசுறதில்ல. இருக்கு. பெற்றோர்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்க. ஸ்டடி பண்ணி உங்கள் பிள்ளைங்களை என்ன காரியங்களை படிக்க வைக்கலாம்னு, யாருமே தொடாத டிபார்ட்மெண்ட் உங்கள் பிள்ளைங்களை படிக்க வச்சிங்கன்னா எதிர்காலம் சூப்பர் பிரைட்டாக இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் டிஎன்பிசி, எதுக்கு எடுத்தாலும் டாக்டர், எதுக்கு எடுத்தாலும் இன்ஜினியர், எதுக்கு எடுத்தாலும் டீச்சரு, அதெல்லாம் சோம்பேறி வேலை. உட்காந்து ஸ்டடி பண்ணுங்க. ஸோ ரீசைக்கிளிங் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ கழிவு பொருட்களை, அதாவது உலகத்தில் மனிதன் உண்டு பண்ணிக்கிறதான கழிவுகளை ரீசைக்கிள் பண்ணி அதை எப்படி பயன்படுத்த, வேற ஒரு பொருளை கண்டுபிடித்து பயன்படுத்தலாம் அப்படின்னு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கு. தண்ணியில் இருக்கு, குப்பையில் இருக்கு, பிளாஸ்டிக்ல இருக்கு, பேப்பர்ல இருக்கு, மெடிசன்ல இருக்கு. ஏன் மனித கழிவுல இருந்து கூட என்ன செய்யறாங்க, ரீசைக்கிள் பண்ணி அதை பயன்படுத்தணும், வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நிறைய படிப்புகள்லாம் இருக்குது. ஸோ அதனுடைய நோக்கம் என்னன்னா, ஒரு கழிவுகளை, தீமையை என்ன செய்யறது, அதை எப்படி பயன்படுத்துவது, நன்மையாய் மாற்றுவது. தி பெஸ்ட் ரீசைக்கிளர் இன் யுவர் லைஃப் இஸ் லார்ட் ஜீசஸ். வாழ்க்கையில உனக்கு நடப்பட்ட, உனக்கு நடந்த தீமையை, உனக்கு உண்டான தீங்கான காரியங்களை ரீசைக்கிள் பண்ணி நன்மையான முடிவுகளை கொண்டு வருகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எவ்வளவு பெரிய தீமையா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய தீமையா இருக்கட்டும், மரணமே உனக்காக நியமிக்கப்பட்டிருந்தாலும், மரண தண்டனையே உனக்கு நியமிக்கப்பட்டிருந்தாலும், நம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து அதை உன்னுடைய தலைக்கு தப்பி உனக்கு நன்மையாய் மாற்ற அவர் வல்லவர். நீ மறிக்க வேண்டியது இல்லை. மரண தண்டனை கைதிகளுக்கு நான் சொல்றேன், மரண தண்டனை கைதிகளுக்கு நான் சொல்றேன். ஸ்தோத்திரன்.
பாவத்தினால் அக்கிரமத்தினால விழுந்து போய் ஆயுள் கைதிகளுக்கு நான் சொல்றேன், வாழ்நாள் கைதிகளுக்கு நான் சொல்றேன், நீ இயேசுவை நம்புவையானா இந்த உலகம் உனக்கு மரண தண்டனை, நீ செய்த குற்றத்துக்கு பாவத்துக்கு இந்த சமுதாயத்தில் வாழ்வதற்கு உனக்கு தகுதியே இல்லை என்று தீர்ப்பு கூறி இந்த உலக அரசாங்கமோ சட்டமோ நீதிமன்றங்களோ உனக்கு ஆயுள் கைதி என்று சொல்லி பட்டம் திட்டினாலும் இயேசுவின் இடத்துல வந்தா there is a recycling process by the blood of Jesus. இயேசுவின் நாமத்துல தீமையை நன்மையை மாற்றுகிற ஒரு ஹோப், நம்பிக்கை உண்டு. முடியாதது எதுவுமே கிடையாது. கர்த்தரால முடியாது எதுவுமே, இயேசுவால முடியாது எதுவுமே. ஆமென். தீமை, யாராவது ஒரு குற்றம் செஞ்சிட்டா உடனே அடிக்கணும், பழி வாங்கணும், அதுதான் இது உலக நியமனம். ஆனா மன்னிக்கணும், மீண்டும் கட்டி எழுப்பணும் என்பது தேவனுடைய திட்டம். விழுந்து போனவனை தூக்கி எடுக்கிறது தான் தேவனுடைய திட்டம். விழுந்து போயிட்டான்னு சொல்லி வால் போஸ்ட் அடிச்சு ஊரெல்லாம் சொல்றது தேவனுடைய சித்தம் இல்லை, அது பிசாசு செய்வான். பிசாசு ரொம்ப நல்லவன். எந்த விதத்துல தெரியுமா? நல்லா உன்னைய பாவம் செஞ்சு வச்சு இவன் இன்னார் இன்னார்ன்னு ஒண்ணு கூட கூட குறை இல்லாம உலகத்தல்கெல்லாம் என்ன செஞ்சிருவான்? காமிச்சிருவான். பாவம் உன்னைய பழக்கி வைக்கும் போது உன்னைய மறைப்பான், ஒளிப்பி வைப்பான். நீ பாவத்துல தேறின உடனே அவன் என்ன செய்வான்? அந்த உலகத்துக்கு நீ இன்னார் என்று காண்பி கொடுக்கிற ஒரு நல்ல பிசாசு இந்த உலகத்துல சுத்திக்கிட்டே இருக்கிறான். இயேசு அப்படி இல்லை, இயேசு அப்படி இல்லை. உன்னை பாவத்துக்கு தப்புவிக்கிறார், பாவத்தின் வினையிலிருந்து தப்புவிக்கிறார், வியாதியின் வினையிலிருந்து உன்னை ரட்சிக்கிறார், உன்னை மூடுகிறார், உன்னை மறைக்கிறார், உன்னை காப்பாற்றுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிறது தீமையானவைகள் அல்ல. உன் வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள், பிளான்ஸ், உன்னை குறித்து முடிவுன்னு சொன்னான். பிளான்ஸ், ஒரு முடிவு. எல்லாருக்குமே ஒரு முடிவை எழுதுறாங்க. டாக்டர்கிட்ட போனா ஒரு முடிவு எழுதுறாங்க. ஏதாவது ஒரு நன்மைன்னா ஒரு முடிவு எழுதுறாங்க. பெற்றோர்கள் ஒரு முடிவு, பிள்ளைகள் குறித்து ஒரு முடிவு எழுதுறாங்க. பழங்காலத்தில் ஜாதகம் எழுதுற பழக்கெல்லாம் இருக்கு, இப்பவும் இருக்குது, பட் அதிகமா இல்லை. மற்ற மார்க்கெட்டத்தில் கூட அதனுடைய ஆர்வம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, அது நல்லது. கல்யாணம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா உடனே ஜாதகத்தை எடுத்துட்டு வாங்க. ஏன்னா உன் பெற்றோர்கள் உன்னை குறித்து எழுதின முடிவு. ஆமா, எனக்கு அதை பத்தி அதிகமான அறிவு கிடையாது, பட் சில சொல்றாங்க நாகம், எமகண்டம், அந்த கண்டம், ஏதோ என்னமோ சொல்றாங்க, தீங்கு. இந்த ஜாதகத்தில் இந்த ஜாதகம் கல்யாணம் முடிச்சா தான் இந்த கல்யாணம் நிற்கும், இல்லைன்னா கல்யாணம் நிற்காது அப்படின்லாம் சொல்றான். ஸோ மன்னூர்பேட்டையில் நிறைய நாய் இருக்கு, நாய்கள், டாக்ஸ், ஸ்ட்ரைக் டாக்ஸ் நிறைய இருக்கு. அதுக்கெல்லாம் ஜாதகம்லாம் ஒன்றுமே கிடையாது. ஜாலியாக சுற்றுது, குடும்பம் வாழுது, குட்டிகள் போடுது, குறையில்லாமல் செழிப்பாக வாழுது. ஜாதகம் வேணும். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நாயை விட கேவலமாக கர்த்தர் உன்னை படைத்தார். நீங்கள் தேவனுடைய சாயலின் புத்திரர்கள், தேவனுடைய சாயலில் இருக்கிறீங்க. அதெல்லாம் நம்பக்கூடாது. மனுஷனுடைய முடிவு தீங்கானது, இந்த உலகத்தினுடைய முடிவு தீங்கானது. மனிதன் உங்களுக்கு கொடுக்கிற எல்லா முடிவு, பிளான்ஸ், எல்லாமே திட்டங்கள், ஆலோசனைகள் தீங்கானது. ஆனா கர்த்தர் உங்க பேர்ல வச்சிருக்கிற திட்டங்கள் தீமைகளையும் நன்மையாய் மாற்றுகிற திட்டம். அல்லேலூயா சொல்லுங்க, ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனிடத்தில் இருக்கிற நன்மையை பெறுவதே நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறதான பிரதான வேலை. சில நேரம் யாரும் தேவனிடத்துல கேட்கணுங்கிற கூட ஒரு ஆர்வம் இல்லை. நேற்று தினத்தில் கூட நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நான் கேட்குற எல்லாவற்றையும் தருகிறேன் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணேன். நான் கேட்கறது எல்லாமே செய்கிறேன், எல்லாமே செய்கிறேன், எல்லாமே செய்கிறேன், ஒன்று கூட இல்லாம. ஊழியத்தில் பொதுவாக குறிப்பாக குடும்பத்தை கூட நான் அதிகமாக பார்க்கறது இல்லை. ஸோ அது நடக்குது, அது ஆட்டோமேட்டிக்காக அது நடக்குது. எப்படி நடக்குன்னு எனக்கு தெரியாது, அது போது. குறையில்லாமல் ஆண்டு ஏதோ குறையில்லாமல் நடத்துறாரு, ஆசீர்வாதமாக நடத்துறாரு. ஊழியத்தை குறித்துல இது 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 எல்லாம் நான் சொன்னதெல்லாம் செய்தார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த கன்வென்ஷன் நாட்கள்ல நிறைய
காரியங்கள் ஆண்டவர்ட்ட நான் கேட்டேன். அதுல ஒரு குறிப்பான ஒரு காரியம், வருகிற ஊழியக்காரர் அவருடைய ஊழியத்துக்கே பிரயோஜனமான காரியங்கள் இந்த கூட்டங்கள்ல தேவன் நடப்பிக்கணும். அவருக்கே பிரயோஜனமாய், அவரை மெச்சிக்கொள்ளத்தக்கது, அவரே ஆச்சரியப்படத்தக்கதாக அப்படின்னு ஜெபம் பண்ணேன். அவர் கன்வென்ஷன் வராருன்னா ஏதோ ஊழியம் செஞ்சுட்டு போறதுக்கு இல்லாம அவருடைய ஊழியத்துல அவரை கர்த்தர் பயன்படுத்துகிறத பார்த்து அவரே ஆச்சரியப்பட அளவுக்கு உம்முடைய கிரியை நடக்கணும். துல்லியமான அந்த ஜெபத்தை கர்த்தர் சரியா நிறைவேற்றி தந்தார். 3வது நாள் சொல்லிட்டு போனாரு, அவரே ஆச்சரியப்பட்டு சிரிச்சுட்டு போறார். வாவ், வாட் a wonderful blessing of God. தேவன் எப்படி வல்லமையா கிரியை செய்யற ஆச்சரியப்பட்டு போனார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கடைசி நாள் கூட்டத்துல பிரியா சிஸ்டர் உங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு ரொம்ப நேரம் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தா, நீங்களாம் போயிட்டீங்க. பி அப்படின்னு அவங்க குடும்பத்தையே கர்த்தர் தொட்டிருக்கிறார். உங்க கசின்ஸ் எல்லாருமே பின்னு சொல்றாருன்னா, என் பேர் பிரியா அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, கசின்ஸ் நேம்ஸ் எல்லாம் பிரியா. ஓகே, இந்த ஃபேமிலி பலமுறை என்கிட்ட சொன்னாரு, அந்த குடும்பத்தை ஆண்டவர் தொட்டிருக்கிறாரு. அவரே ஆச்சரியப்படுறாரு, சிரிக்கிறாரு. எப்படிலாம் ஆண்டவர் பேசுறாரு, எப்படிலாம் பாருங்களேன். அதனால உங்க வாழ்க்கை கர்த்தர் தொடுறாரு. ஸ்தோத்திரம். அப்படி கிரிகளை செய்கிறாரு. நீங்க ஆவிக்குரிய மலையில நனைதான் வரணும். அதனால நீங்க பாரம்பரிய கிறிஸ்தவ பாரம்பரிய வாழ்க்கையில விட்டுட்டு இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய சபையில இணைஞ்சாதான் கர்த்தர் உங்க வாழ்க்கையை உயர்த்துவார். தேவனோடு இணையணும், தேவனோடு வளரணும். சோ அது என்னுடைய பிரேயர். ஸ்தோத்திரம். நம்ம ஊழியத்தில் உள்ள ஒரு கிளிப்பிங் எடுத்து அவருடைய பேஜ்ல ஃபேஸ்புக்கில் போட்டு, கர்த்தர் இன்றைக்கு இந்த ஊழியத்தில் செய்த அற்புதம் அப்படின்னு அவர் போட்டு அவர் கர்த்தரை பிரைஸ் பண்ற அளவுக்கு தேவன் ஜெபத்தை கேட்டு கிரியைகளை நடப்பித்தார். எல்லா நன்மைகள், பொருளாதார தேவைக்காக ஜெபம் பண்ண கர்த்தர் அற்புதமாய் தேவையை சந்தித்தார். அற்புதமாய் தேவையை சந்தித்தார். ஜனங்களுடைய ஒத்துழைப்புக்காக ஜெபம் பண்ண அமேசிங். எல்லாரும் ஒர்க் பண்ணாங்க. சொல்ல போனா எனக்கு வேலை குறைவே தான், ஆனா நான் அப்படி பார்க்கணும், அவ்வளவுதான் என்னுடைய வேலை. பட் எல்லாரும் ஒர்க் பண்ணாங்க. ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒரு மூலம் ஒரு சபை இங்க வெளியில ஒரு வேர் ஊன்றி கிளை ஊன்றி வெளியில வருகிறதை இந்த மண்ணூர்பேட்டையே பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் இந்த கூட்டங்களை ஆசீர்வதித்து தந்தார். இனியும் செய்வார். அல்லேலூயா. ஆமா, மழைக்காக அந்த காலத்துக்காக கிளைமேட்டுக்காக ஜெபம் அவ்வளவு அற்புதமாய் நடத்தி தந்தார். 2 நாள் 3வது நாள்ல ஒரு சொட்டு துளி விழல. கிளியர் ஸ்கை. அல்லேலூயா சொல்லுங்க, கிளியர் ஸ்கை. அடுத்த வாரம் ஒருவேளை கன்வென்ஷன் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். தொடர்ந்து மழை, கிளைமேட், மக்கள், புதிய ஜனங்கள் நிறைய பேர் வந்தாங்க. சபைக்கு கனெக்ஷன் இல்லாத நிறைய பேர் வெளியிலிருந்து வந்தாங்க. நிறைய பேர் சுவிசேஷத்தை கேட்டாங்க. சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. தேவன் நம் மீது வைத்திருக்கிற திட்டத்தை தேவன் என்ன செய்தார்? நிறைவேற்றினார். எல்லா தீமையும் நன்மையாய் மாற்றினார். கர்த்தர் பெரியவர். அதுபோலதான் உங்களுடைய வாழ்க்கையில மனிதன் எழுதின தீமையை இதோ கர்த்தர் நன்மையாய் மாற்றுகிறார். A spiritual recycling has been started in your life. வாழ்க்கையில தீமையை நன்மையை மாற்றுகிறதான புதுப்பிக்கிற மறுசுழற்சியை கர்த்தர் ஆரம்பித்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. Praise be to God. Praise be to God. Hallelujah. Hallelujah. ஆகையால் பிரியமானவர்களே, கர்த்தருடைய அறிவுல நம்ம வளரதான் கர்த்தர் என்ன செய்கிறார்? தீமையா இருக்கிற இடத்துல ஒரு நன்மையை காண செய்கிறார். எப்படி? தீமையா இருக்கிற இடத்துல ஒரு நன்மையை காண செய்கிறார். சோ காலை தினத்துல நம்ம பார்த்தோம், சங்கீதம் 31 19 20. வராதவங்களுக்காக நான் நினைப்பூட்டுறேன். சங்கீதம் 31 19 20 வாசிக்கும் பொழுது அதுல சொல்லப்பட்டிருக்கு, உங்களுக்கு உங்க நன்மைகளை நான் சொல்றேன். நன்மைகளை மறைவான இடத்திலும் ஒளிப்பிடத்திலும் அவர் வைத்து பாதுகாக்கிறார். சில நன்மைகளை தேவன் என்ன செய்கிறார்? பிசாசுக்கும் இந்த வானமண்டலோகத்துக்கும் சத்ருவுக்கும் சில நேரங்களில் ஜனங்களுக்கும் அதை மறைத்து ஒளித்து வைத்து அது தீங்குபடாமல் அதை சேதப்படுத்தாமல் காத்து ஏற்ற வேளையில் உங்களுக்கு தந்து உங்களை கனப்படுத்துகிறார்.
ஸோ தேவனுடைய அற்புதத்தில் முக்கியமான கிரியைகள் என்னன்னா, ஒரு பிள்ளை பேர் குழந்தை உண்டாயிடுச்சுன்னு சொன்னா, குழந்தை உண்டாயிடுச்சுன்னு சொல்லி யாருக்கு கூட தெரியாது, தாய்க்கு கூட தெரியாது. சில சிம்டங்கள் பார்த்த பிறகுதான் என்ன செய்யுது, ஆமா ஒரு ஆண் முட்டையும் பெண் முட்டையும் இணைஞ்சதை அந்த டைம் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. இட்ஸ் எ சீக்ரெட். ஸ்தோத்திரம். மனைவிக்கு பெண்ணுக்கு கொஞ்ச நாள் சிம்டம் அதெல்லாம் சில பெண்கள்லாம் 6 மாசம் குழந்தை உண்டா பிறகுதான் தெரியுது குழந்தை இருக்கிறதுனே தெரியும். அந்த அளவுக்கு மறைவாய், அதான் வசனம் சொல்றது, மறைவாய் வளர்கிறதை கர்த்தர் என்ன செய்தார். ஏன் சில நன்மைகளை மறைவாக வைக்கிறார்னு சொன்னா, மனுஷனுடைய கண்களிலிருந்து தப்பிக்கும்படிக்கு, வேடனுடைய கண்ணிலிருந்து தப்பிக்கும்படிக்கு அவர் பாதுகாக்கிறார். சோ அதுபோல நமது வாழ்க்கையில சில நன்மைகளை அவர் என்ன செய்கிறார், ஒளித்து மறைத்து பாதுகாக்கிறார். சோ எனக்குண்டானவைகளை தேவன் வைத்திருக்கிறது என்ன அப்படின்னு கர்த்தர் யாருக்கு வெளிப்படுத்துவார்னா, அவரை தேடுகிறவருக்கு தான் வெளிப்படுத்துவார். தேடாமல் வெளிப்படுத்த மாட்டார். தேவனிடத்துல தேடணும். ஆண்டவர் எனக்குரிய நன்மை என்ன, ஒரு ஆமென் சொல்லுங்க. சின்ன சின்ன விஷயங்களை நீங்க ஆரம்பிங்க. சின்ன சின்ன விஷயங்களை நீங்க ஆரம்பிங்க. குடும்பத்துல சின்ன சின்ன விஷயங்கள். எனக்கு வேணும்னு போட்டி போட்டு போய் நுழையாதீங்க. நோ, எனக்கு தான் அப்படின்னு சண்டை போடாதீங்க. சின்ன பொருள் வீட்டில் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும், உரிமையா இருந்தாலும் சரி, பி சைலண்ட். நீ உண்மையான தேவனுடைய பிள்ளையா இருந்தா, கத்த உன் கூட இருந்தா, உனக்கு நன்மையும் கிருபையும் உன்னைத்தான் தொடரவே தவிர நீ தொடர தேவையில்லை. அது உன் பின்பற்றி வரும். உனக்குரியது இந்தா அப்படின்னு ஜனங்கள் உனக்கு கொடுக்கிற அளவுக்கு உன்னை மேன்மைப்படுத்தி வைப்பா. நீ தேடி சண்டை போட தேவையில்லை. சில குடும்பத்தில் வெட்டுக்குத்துலாம் நடக்கு. வெட்டுக்குத்து, கொலை, ஸ்தோத்திரம், எவ்வளவு பிரச்சனைகள் அப்படிலாம் சந்திக்கிறான். இல்லை, நன்மையை தேடுகிற காலம் போய் நன்மை உன்னை தேடி வருகிற காலங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க நன்மைகளை நாடி வாஞ்சித்து கதறுகிற நாட்கள் போய், ஏங்குகிற நாட்களை போய், நன்மை உன்னை தொடர்ந்து பிடிக்கிற காலங்களை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். கர்த்தர் சொல்ற நன்மை கிருபையும் என்னை ஸ்தோத்திரம் தொடரும். ரோமர் 12:9, ரோமர் 12:9, ரோமர் 12:9 வாசிங்க. உங்களுடைய அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. நம்ம எதை தான் பற்றி கொள்ள வேண்டும்? தேவனுடைய நன்மையை பற்றி கொள்ள வேண்டும். தேவனுடைய நன்மையை பற்றி கொள்ள வேண்டும். மனுஷருடைய சில நன்மைகள் தீமையானவைகள். சிலருக்கு ஒருத்தர் என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு ஒருத்தருக்கு தீங்கு செய்யறதுக்கு துணிகரம் கொள்றத என்கிட்ட சொல்றாங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்லை அப்படின்னா அவங்க நன்மையை பற்றி கொள்ளாமல் எதை பற்றி கொள்கிறார்கள்? தீமையை பற்றி கொள்கிறார்கள். தீமையில தான் நிறைய பேருக்கு நாட்டம் அதிகம். அதுல பிரிஸ்டேஜ் இருக்கு, அதுல ஈகோ இருக்கு. நீயா நானா என்கிற நிரூபிக்க வேண்டிய ஸ்தானம், அதெல்லாம் ஒண்ணுமே ஆக போறது இல்லை. ஒண்ணுமே ஆகாது. என்னதான் நம்ம நிலைநாட்டு நினைச்சாலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு உயர்வை கட்டளையிடாமல் எல்லா மனுஷனுடைய பிரயாசம் விருதா. அல்லேலூயா. தீமையை பற்றி கொள்ளாதிருங்கள், நன்மையை பற்றி கொள்ளுங்கள். நன்மை யாரிடத்துல மட்டும்தான் உண்டுன்னு காலையில நம்ம பார்த்தோம். தேவனிடத்துல இருக்கிறத மட்டும்தான் நன்மை. தேவன் இல்லாத எல்லா நன்மையும் தீமையே. தேவன் கர்த்தரே நல்லவர், அவர்தான் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் நல்லவர், தேவன் நல்லவர், அவர் நன்மையானவைகளை நடப்பிக்கிறார். தேவனிடத்துல மட்டும்தான் நன்மை உண்டு. தேவன் தருகிறது தான் நன்மை.
அதனால எதை கிடைச்சாலும் ஆண்டவரே உங்க அனுமதி இல்லாம நீர் தராத நன்மை எதுவும் எனக்கு வேண்டாம். தேவன் தராத நன்மை எனக்கு வேண்டாம். இது அவ்வளவு தைரியமுள்ள ஒரு ஜெபம். ஸ்தோத்திரம். ஆகையால் பிரியமானவர்களே, தேவன் என்ன செய்கிறார்னா நன்மையானவைகளை கர்த்தருக்கு ஜனங்களுக்கு தருகிறது தான் அவருடைய சித்தம். நிறைய நேரங்களில் தேவனுடைய நன்மையை தவிர தீமையானவைகள் தான் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டோட்டே ஜெபிக்கிறோம். நிறைய ஜெபங்கள் கேட்கப்படாததுக்கு காரணம் என்னன்னா, தேவன் எதை கையில வச்சிருக்கிறாரோ கொடுக்கறதுக்கு அதை கேட்காம 10-15 வருஷத்துக்கு பின்பு உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று வைத்திருக்கிற நன்மைக்காக ஜெபிக்கிறதுனாலதான் உங்களுக்கு சில ஜெபங்கள் தாமதமாகிறது. God is working in timeline. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் காலத்துல தான் ஒர்க் பண்ணுவார் வாழ்க்கையில. உங்க வாழ்க்கையில காலத்தின் தன் கனியை தருகிறது தான் அவருடைய சித்தம். காலத்தின் தன் கனியை தருகிறது அவர் சித்தம். ஸோ சீசனல் பிளெஸிங்ஸ் தான் அவர் கொடுப்பார். ஸோ நம்மளோட பழங்கள்லாம் வருகிறது, காய்கறிகள் வருகிறது. ஒவ்வொரு சீசன் ஒவ்வொரு சீசன் இருக்கு. ஏன் கர்த்தர் ஒவ்வொரு சீசனும் ஒரு பழத்தை கொடுத்துருக்கிறாருன்னா, நம்முடைய உடலுக்கு அந்தந்த கிளைமேட்ல என்னென்ன பலன் சத்து தேவையோ அதற்கு தேவையான பழங்களை தான் தேவன் உண்டு பண்ணினார். சம்மர்ல என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் மனுஷன் சாப்பிடணும் சரீரத்துக்கு தேவையோ அந்தந்த சீசன்ல அந்த பழங்களை உண்டு பண்ணினார். சில சீசன் குளிர்காலங்களில் தான் கிடைக்கும். குளிர்காலம் கிடைக்கிற பழங்கள் காய்கறிகள் குளிர்காலங்களில் சாப்பிட்றது நம்முடைய சரீரத்தின் தேவை. சீசனல் ஃப்ரூட்ஸ் இப்போ எல்லாம் மாறிடுச்சு. மனுஷன் எல்லாத்தையும் மாற்றி மாம்பழத்தை மழை காலத்தில் சாப்பிட்றது, இதில் அங்கே சாப்பிட்றது, இதை சாப்பிட்றது, அது எல்லாம் ஆகி வியாதியாகி சீக்கிரம் மண்டையை போட்டு செத்து குழி பண்ண போய் எல்லாம் என்ன மனுஷங்க என்ன ஆசைன்னா ஒரே சீசனில் எல்லாத்தையும் தின்னு முடிச்சு செத்துடணும். இதுதான் தீங்கு. ஆவிக்குரிய பிளெஸ்ஸிங்கும் அப்படித்தான். தேவன் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தையும் அப்படித்தான். உங்களை இந்த பூமியில் அவர் டிசைன் பண்ண உடனே உங்கள் ஆயுள் நாட்களை அவர் குறிக்கிறார். ஜனன நாளை குறிப்பதை போல மரண நாளை குறிக்கிறார். குறித்து ஒவ்வொரு சீசன்லையும் கர்த்தர் உங்களுக்கு தேவையான நன்மைகளை அவர் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அழகா அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிடுறார். ஸோ இந்த சீசன்ல இருக்கிற நன்மைக்கு கர்த்தர் கரத்தில் ஒன்று நீட்டிட்டு இருக்கும் பொழுது உன் கண்கள் திறக்கப்படாமல் உன்னுடைய ஆவிக்குரிய நாலேஜ் உனக்கு இல்லாம இதை தாங்காண்டவரே அப்படின்னு ரிசீவ் பண்றதை விட்டுட்டு 10 வருஷத்துக்கு பின்பதாக உள்ள தேவனுடைய நன்மைக்காக ஜெபம் பண்ண என்ன ஆகுதுன்னா இது உனக்கு கிடைக்காது. 10 வருஷம் நீ காத்திருந்து 10வது வருஷத்துல அந்த நன்மையை தான் நீ பெற. That's how we miss lots of God's blessings in our life. அப்படிதான் நம்ம மிஸ் பண்றோம். சிம்பிள் பிரேயர் இயேசு சொல்லி கொடுத்தார். எப்படி ஜெபிக்கணும்? அன்றுள்ள ஆகாரத்தை எனக்கு தாரும். சிம்பிள். யூ ஆர் சேஃப். அண்ட் ஒரு இனிக்குள்ள நன்மை எனக்கு. காகம் அப்படித்தானே ஜெபிக்குது, மிருகஜீவங்கள் அப்படித்தானே ஜெபிக்குது, பட்சிகள் அப்படித்தானே ஜெபிக்குது. எங்கேயாவது குறை இருக்கா? எங்கேயாவது பஞ்சத்துல 10 காக்கா செத்து இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? சில கோடை காலங்கள்லாம் அந்த சில காகங்கள் வரும். பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். இந்த தெருவில் எங்கேயும் தண்ணி இருக்காது, ஃபுல் ட்ரை. நான் யோசிப்பேன் இவங்களுக்கெல்லாம் எங்க தண்ணி கிடைக்கும்? இப்போ கொஞ்சம் காவா அப்படி இப்படின்னு போய்கிட்டு இருக்கு, தண்ணி ஓடுது. சம்மர்ல பாருங்க, ஐயோ ஒரு குடம் தண்ணி ஊத்திட்டீங்கன்னா கண்ணு முடிக்கிறதுல எல்லாம் முடிஞ்சிச்சு, ஆவியா போயிடும், முடிஞ்சிச்சு. ஆனா இந்த காகங்களுக்கெல்லாம் தண்ணி எங்கிருந்து கிடைக்குது? கர்த்தர் அவைகளை காப்பாற்றுகிறார், உணவளிக்கிறார், பாதுகாக்கிறார். இயேசு சொன்னார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷமானவர்கள். அல்லேலூயா. அன்றன்றுள்ள நாட்களின் நன்மை. அல்லேலூயா சொல்லுங்க. அன்றன்ற நாட்களுடைய ஆசீர்வாதத்தை எனக்கு தந்தரலோ. மத்தேயு 5:15, மத்தேயு 5:15-16.
விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மீது வைப்பான். அப்பொழுது அது அந்த வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிறவங்க பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் மீது பிரகாசிக்க கடவுது. நம்ம காலையில் நான் உங்களுக்கு சொன்னேன், கர்த்தர் எதுக்கு நம்மளை நன்மையினால் திருப்தியாக்குறதுன்னா இருக்கிறாருன்னு சொன்னா, நாம் நமக்கு நன்மையா இருக்காதபடி, சுயநலமாய் நமக்கு நாமே ஜீவனம் பண்ணாதபடிக்கு மற்றவர்களுக்கு நன்மையா இருக்கும்படி தான் கர்த்தர் நன்மைகளை நிரப்புகிறார். ஆசீர்வாதம் இருப்பாய் அப்படின்னு சொன்னாரு. அது எடுத்த என்னன்னா, நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பாய். நீ நன்மையா இருக்கும் பொழுது நீ மற்றவர்களுக்கு தான் நன்மையா இருப்பாய். அதான் அதனுடைய அர்த்தம். கர்த்தர் உன்னை நன்மையால் திருப்தி ஆக்குவார் அப்படின்னா, மற்றவர்கள் உங்களிடத்துல நன்மையை காண்பார்கள். இது தேவனுடைய ஆசீர்வாதம், தேவன் கொடுக்கிற உயர்வு. ஒரு விளக்கு தண்டு மேல மாட்டுறாங்க, ஒரு லைட்டை மேல மாட்டுறாங்க. வெளிச்சம் வந்த உடனே அவரவர்களுடைய இருள் இருக்கிற ஜனங்கள் அவர்களுடைய இடத்துல நன்மையை அவர்கள் காணும்படி கர்த்தர் உன்னை உயர்த்துகிறார். உங்களிடத்துல ஒரு நன்மை உண்டாச்சுன்னா, உயர்வு எதுக்கு அப்படின்னு சொன்னா, உடனே கேட்டை பூட்டு இப்ப கருப்பு கலர்ல கேட்டு போடுறாங்க. அதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு காத்து கருப்பு கூட உள்ள நுழைஞ்சிடக்கூடாது, பூட்டு. முன்னாடி எல்லாம் பாஸ்டர் மாதிரி வீட்டுக்கு வரணும்னா கேட்க வேண்டியது இல்லை, எப்ப வேணாலும் வரலாம் போகலாம், அப்படி ஒரு கலாச்சாரம் இருந்துச்சு. டவுன்ல இருந்தாலும் சரி, சிட்டி கிராமம் இப்பவும் சரி. இப்பெல்லாம் சொல்லிட்டே போயிருந்தாங்க, ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் வரும்போது என்ன சொல்லிட்டு வாங்க, ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வாங்க. ஏன்னா நீங்க வரும்போது நாங்க என்ன கோலத்தில் இருப்போம்னு எங்களுக்கே தெரியாது. நானும் எங்க அப்பாவும் சின்ன வயசுல ஒரு வீட்டுக்கு போனோம், கதவை தட்டினோம். கடைசி பையன் ஸ்கிரீனை திறந்து பார்த்தான். திறந்து பார்த்துட்டு இங்க கத்துறான், பாஸ்டர் வந்துட்டாரு அப்படின்னா. உடனே ஒரு சத்தம் கேக்கி, இலே டிவி ஆஃப் பண்ணு, இலே டிவி ஆஃப் பண்ணு. படம் ஓடுது. ஆமா, அங்க ஃபைட்டிங் சீன் போய்கிட்டு இருக்கு. பாஸ்டர் முன்னே ஃபோன் பண்ணிட்டாருன்னா என்ட்ரன்ஸ்லயே பைபிள் இருக்கும், பாட்டு போக்கு இருக்கும். அல்லேலூயா ஸ்தோத்திரம் பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க. ஒரு வீட்டுக்கு போனோம், நாங்க குடும்பமா போனோம். மதியம் போனா நல்லா பேசுறாங்க, ஜாலியா பயங்கரமா பேசுறான். ஒரு டீயை போட்டு கொடுத்து போயிட்டு வாங்க பாஸ்டர் அப்படி போயிட்டு வீட்டில் ஏதோ விட்டாச்சின்னு சொல்லி போய் திரும்பி இப்போ பார்த்தா பிரியாணி போட்டனதை பொலந்து அப்படியே குடும்பமாக உக்காந்து அப்படி சாப்பிட ஆரம்பிக்காங்க. பாஸ்டர் வந்துட்டாரு. ஸோ இனிமேலாம் ஹவுஸ் விசிட்லாம் அப்படி தான் இருக்கணும். ரியாலிட்டி. எங்கள் வீட்டுக்கு நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம், எங்கள் வீட்டுக்கு எப்போ வேணாலும், சும்மா விளையாட்டாக சொல்கிறேன், எங்கள் வீட்டுக்கு எப்போ வேணாலும் வரலாம். ஒலி ஒவ்வொரு எதுவுமே இல்லை. அதே மாதிரி எல்லா விசுவாசியும் சொல்லுவீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். எங்கள் வீட்டுக்கு எப்போ வேணாலும் பாஸ்டர் வாங்க பாஸ்டர், எப்போ வேணாலும். எங்களை எங்கே பார்த்தாலும் நீங்கள் இங்கே எங்கே இப்படி பார்க்க இப்படி தான் நாங்கள் இருப்போம். கல்யாண வீட்டில் பார்த்தா நாங்கள் இப்போ நான் இப்போ எப்படி இருக்கிறோம் அங்கே தான் நாங்கள் அப்படி தான் வளர்ந்துருக்குறோம். 5 ஸ்டாரில் கோட்டில் போய் எங்களுக்கு போட்டாலும் நான் இப்போ எங்கே இருக்கேன் இப்படி தான் இருப்போம். நான் சேம் லைஃப் ஸ்டைல். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. சண்டே கிறிஸ்டியனா இருக்கக்கூடாது. பாஸ்டர் முன்னாடி ஏன் பயப்படுறீங்க? அவர் என்ன கரடியா புலியா? ஏன் பயப்படணும்? என்னுடைய எதிர்பார்ப்பு அதுதான். நீ இருக்கிற மாதிரி இரு, நான் உனக்கு தப்பாவே நினைக்க மாட்டேன். ஆமா, எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே இருங்க. நடிக்கணும் என்கிட்ட அது மாயையான, அது உங்களை தவறான பாதையில நடத்திடும். பிசாசு உங்களை வஞ்சித்துருவான். ஆமா, உங்க வாழ்க்கையை ஏன் மறைக்கணும்? நான் பரிசுத்தவான் பாஸ்டர் அப்படிலாம் அவசியமே கிடையாது. சில நேரங்கள்ல
அநேக நேரங்களில் நான் யதார்த்தம் தான். எங்க மனைவி குடும்பத்தாருக்கும் எங்க குடும்பத்தாருக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸே இதுதான். அவங்க அப்படியே மூடி மூடி மறைப்பாங்க. சரி நாங்களாம் மூணு வெட்டு ஒன்று துண்டு இந்த பொழந்து காமிச்சிரும் பலாப்பழத்தை, காயா பழமா புடி போயிரு முடிஞ்சு. ஸோ இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். காயா இருந்தாலும் பழமாயிரு இருக்குன்னு சொல்ல கற்றுக்கிட்டு இருக்கேன். எங்கள் குடும்பம்லாம் ரொம்ப, என் மாமியாவே சொல்லுவாங்க, மருமகனே நீங்கள் அப்படி பேசாதீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. வெட்டு ஒன்று துண்டு இருந்தா புடி போ அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறது. ஸோ சில நேரங்கள் அது பாதிப்பை கொண்டு வர நான் ஒத்துக்கிறேன், எல்லா நேரங்களும் உதவாது. பட் ஆனால் ஒரு மாயைக்குள்ள நம்ம போயிடக்கூடாது. கர்த்தர் உங்களை எதுக்கு வச்சிருக்கிறாருன்னா, ஒரு விளக்காய் தூக்கி வைத்து ஜனங்களுக்குள்ள இருக்கிற நன்மையை அவர்கள் கண்டுகொள்ளும்படி கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். கர்த்தர் உன்னை உயர்த்துறது நோக்கம், நன்மை நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, மற்றவர்களுக்கு நன்மையாய் இருக்கும்படிக்கு. You are a blessing for others. இது எப்படி சொன்னா நல்லா இருக்கும், மற்றவர்கள் இருளில் இருக்கிற தீமையில் இருக்கிற ஜனங்கள் அவர்களுக்குள்ளே சாத்தானானவர் மறைத்து வைத்திருக்கிற நன்மையை காணும்படி கர்த்தர் உன்னை நன்மையாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. இந்த தெருவில் நான் பார்க்கும்போது நான் அதிகமாக பேசுறது இல்லை. பட் அநேகர் என்னைய தெரியும், என்னை அப்சர்வ் பண்றாங்க, என்னை பார்த்து சிரிக்கிறாங்க, என்னை பார்க்குறாங்க. அட்லீஸ்ட் ஐ டு ஐ கான்டாக்ட் இருக்கு. அவங்க பார்க்கும் போதெல்லாம் நான் ஒன்று மட்டும் உணர்றேன், அவங்க என்னிடத்திலிருந்து ஒரு நன்மையை தான் எதிர்பார்க்குறாங்க, ஒரு நன்மையை தான் எதிர்பார்க்குறாங்க. ஒரு நல்ல பார்வை, நல்ல பார்வை. ஏன்னா இந்த சர்ச்சு பாஸ்டர் அவரு நல்ல பார்வை. இந்த ஆப்போசிட்ல இருக்கிற பெரிய வீடுக்காரர் வந்து கன்வென்ஷன் முடிஞ்சு மறந்துனால வெளியில் நின்றுட்டு இருந்தேன். அவர் அங்கிருந்து அவரே கையை காமிச்சு, ஹாய் சார், ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சிச்சா, நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே ஏதோ அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்ச மாதிரி சொல்றாரு. ஸோ தே ஆர் லுக்கிங் ஃபார் சம்திங் குட். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. சிலர் கூப்பிட்டுலாம் சொல்றாங்க, நல்லா இருந்துச்சு, நல்லா பண்றீங்க, நல்லா மீட்டிங்லாம் சூப்பரா பண்ணீங்க, நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. தே லுக் ஃபார் சம்திங் குட் இன் யூ. கர்த்தர் உயர்த்தும் பொழுது அவர்கள் உங்களிடத்திலிருந்து ஒரு நன்மை வராதா? ஆகையால் இதற்காகவே கர்த்தர் என்ன செய்கிறார், உங்களை நன்மையால் திருப்தியாக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 பேதுரு 3:13, 1 பேதுரு 3:13, 1 பேதுரு 3:13. எவ்வளவு பியூட்டிஃபுல்லான வார்த்தையை பாருங்களேன். நீங்கள் வாசிங்க, நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் யாரும் தீமை செய்யவே செஞ்சாலும் அது உங்களுக்கு பலிக்காது. 8ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது எனக்கும் ஒரு பையனுக்கும் சண்டை. அவன் என்னைய சபிச்சான். எதுக்கு சபிச்சான் அப்படின்னு சொன்னா, அவன் புஸ்தக பையன் நான் மிதிச்சிட்டேன். அவன் உடனே எழும்பி, லட்சுமியை மிதிச்சிட்டியே அப்படின்னா. லட்சுமி எங்கடா வச்சிருக்க அப்படின்னு கேட்டேன். இதுதான் லட்சுமி, புஸ்தகம் தான் லட்சுமி, லட்சுமி மிதிச்சிட்டிய அப்படின்னா. ஏய், அப்போ நம்ம ஸ்டைல்லாம் வேற, அப்போல்லாம் நம்ம பாஸ்டர் கிடையாது. மாதிரி பிள்ளைங்க ஸ்டைலில் பேசி சண்டையை போட்டு அவனை திட்டி அவன் சபிச்சிட்டான். நீ உனக்கு லட்சுமி மிதிச்சிட்டனால உனக்கு என்ன வராது, படிப்பே நீ படிக்கவே மாட்டேன், நீ படிப்பே வராது, நீ அப்படி ஆயிடுவா இப்படி ஆயிடுவான்னு சொன்னான். அவன் 10th வரை தான் படிச்சுட்டு மம்படி தூக்கிட்டு கம்மா வேலை கட்டி வேலை போய்கிட்டு இருக்கான். ஆனா ஆண்டவர் என்னை அதெல்லாம் தாண்டி வர செஞ்சார். ஸோ சாபம், தீங்கு, பழிச்சொல், ஸ்பெல், குறி சொல்லுதல், இப்படி ஆயிரணும் அப்படி ஆயிரணும் அப்படின்னு மந்திரவாதிகள் சொன்னதான குறி சொல்லுதல் மனுஷர்கள் சில சொல்ல மாட்டாங்க, ஆனால் விரும்புவாங்க. உனக்கு ஒரு தீமை நந்துச்சுன்னா 10 பேர் மத்தியில உங்களுக்கு ஒரு நஷ்டம் வந்துருச்சுன்னா 5 பேர் கவலைப்படுவாங்க, 5 பேர் சொல்லுங்க, நீங்க தான் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமே, இருதயத்துல சந்தோஷப்படுவாங்க.
ஒரு நல்லது நடந்துச்சுன்னா 10 பேர்ல 5 பேர் சந்தோஷப்படுவாங்க, 5 பேர் துக்கப்படுவாங்க. துக்கம், பொறாமை இல்லை, துக்கம், கவலை. ஆகையால் நீங்கள் நன்மையை தொடரணும். அப்படின்னா நன்மையை தருகிற கிறிஸ்துவை தொடரணும். வசனம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். சபையிலே உலாவும் பொழுது he is full of goodness. உன் வீட்டில் அவர் வாசம் பண்ணும் பொழுது Jesus is full of goodness. உன் சிந்தனைக்குள்ள வரும் பொழுது அவர் full of goodness. உன் வாழ்க்கையில இயேசு இருப்பாரானால் full of goodness. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. அவரை பின்பற்றுவேயானால் உனக்கு தீமை செய்கிறவன் யார்? எனக்கு சக்சஸே நான் யாரையும் நம்புறதில்ல, என்ன நம்புறதில்ல, யாரையும் நம்புறதில்ல, ஆண்டவரை தான் நம்புறது. என்ன விஷயமா இருந்தாலும் சரி, ஐ ஜஸ்ட் பிலீவ் காட். என்னுடைய விசுவாசம் என்ன தெரியுமா? நான் தோற்று போனாலும் உங்களுடைய கரத்துல தான் நான் தோற்று போனோம். ஐ அக்செப்ட் தட். ஃபெயிலியர்ஸ் நான் அக்செப்ட் பண்றேன் ஆண்டவரே. நான் எப்பவுமே எனக்கு ஜெயம் வேணும்லாம் நான் எதிர்பார்க்கல. ஆண்டவர்கிட்ட ஜெயம் தருவார், அவர் ஜெயத்தின் தேவன், அது உண்மைதான். தோல்வியானாலும் அது உங்ககிட்ட இருந்து தான் வரணும், நீர் அனுமதித்து தான் வரணும். அல்லேலூயா. நன்மையோ தீமையோ, ஜெயமோ தோல்வியோ, பலமோ பலவீனமோ, ஆரோக்கியமோ ஆரோக்கியம் இல்லையோ, ஜீவனோ மரணமோ, எதுவாய் இருந்தாலும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. எப்பவுமே ரெண்டுமே ஒண்ணுதான், ரெண்டுமே ஒண்ணுதான். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் நீங்கள் நன்மையை தேடுங்க, நல்ல தேவனை தேடுங்க, நல்ல கர்த்தரை தேடுங்க. அவர் நன்மை உள்ளவராய் இருக்கிறார், அவர் நன்மை உள்ளவராய் இருக்கிறார். தீத்து 2:14, தீத்து 2:14, தீத்து 2:14, தீத்து 2:14, 14. அவர் நம்மை, நல்ல கவனிங்க, நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு தம்முடைய சொந்த ஜனங்களாகவும், நல்ல கவனிங்க, நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். தேவன் உங்களை ரட்சிப்பின் வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்ததின் நோக்கமே இந்த உலகத்திற்கு நீங்கள் நன்மையாய் இருக்கும்படிக்கு தானே அன்றி வேறு ஒன்றும் இல்லை. உலகத்துல கிறிஸ்தவம் என்று வளரல அப்படின்னா, நல்லா கவனிங்க, எஜுகேஷன் அப்படிங்கிறதே இல்லவே இல்லை. எஜுகேஷனை நீங்க மறந்துடணும். கிறிஸ்டியன் எஜுகேஷன் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, நாங்கள் பைபிள் காலேஜில் கற்றுக் கொடுப்போம். கிறிஸ்டியன் எஜுகேஷன் எப்படி வந்தது? கிறிஸ்டியன் எஜுகேஷன்னா இந்த மாதிரி சபைகளில் ஜனங்களை உட்கார வைத்து ஒரு புஸ்தகத்தை, புனித நூலை வைத்து போதிக்கிற அப்படி ஒரு ஸ்டைல் எப்படி வந்தது அப்படின்னா, யூத கலாச்சாரத்திலிருந்து தான் வந்தது. உலகத்திலேயே ஒரே ஒரு கலாச்சாரம் எஜுகேஷனுக்கு, அதாவது தேவனை பற்றி தான, வேதத்தை பற்றி தான, விசுவாசத்தை பற்றி தான, இறையாண்மையை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமே உலகத்திலே யூத மார்க்கத்தில் தான் உண்டு. ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு, நீ உட்கார்ந்து இருக்கும்போது, எழுந்திருக்கும் பொழுது, நடக்கும்போது உன் பிள்ளைகளுக்கு என்ன செய், கற்பிடி. ஆண்டவர் சொன்னாரு, நியாயப்பிரமாணம் உன் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், சொல்லி கொடுக்கணும். இது அதனால எஜுகேஷன் கம்ஸ் ஃப்ரம் காட். இதுதான் ஹிஸ்டரி ஆஃப் எஜுகேஷன். கல்வித்துறையின் வரலாறு என்னன்னா, எங்கிருந்து வந்ததுன்னா பரலோகத்திலிருந்து வந்து தேவன் இஸ்ரவேல் புத்திரர் கொடுத்தாரு, நியாயப்பிரமாணம் கொடுத்து உன் பிள்ளைகளுக்கு கற்பின்னு சொன்னார். ஸோ அவர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா, பிள்ளை பெற்ற உடனே கொஞ்சம் நன்மை தீமை வரைஞ்சோன்னா பேச்செல்லாம் வந்த உடனே என்ன செய்வாங்க, உட்கார வச்சு நியாயப்பிரமாணங்களையும் நியமனங்களையும் அவங்க கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ கிறிஸ்தவ மார்க்கம் யூத மார்க்கத்தில் வந்ததுனால அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ கிறிஸ்தவம் எங்கெல்லாம் போனுச்சோ அங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது வேத புஸ்தகம் வேணும், தேவனுடைய பாடல்கள் பாடணும்னு சொன்னா அங்க என்ன இல்லை, மொழி இல்லை, பாஷை இல்லை, கல்வி இல்லை, எழுத்து இல்லை, பிரிண்டிங் இல்லை, எதுவுமே இல்லை.
சோ ஆகையால் என்ன செய்தாங்க, எங்கெல்லாம் மிஷினரி முதல்ல வந்தாலும் முதல்ல ஆரம்பிச்சது என்னதுதான், எஜுகேஷன் சென்டர். இந்தியாவுல அநேக நூற்றுக்கணக்கான லாங்குவேஜ் கிறிஸ்தவ மிஷினரிகள் தான் அதுக்கு எழுத்தே கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் எழுத்து இல்லாத, எழுத்து ரிட்டன் லாங்குவேஜ் இல்ல, ஒன்லி ஸ்போக்கன் லாங்குவேஜ், டயலக்ட்ஸ் உள்ள நிறைய கம்யூனிட்டிஸ் இன்னும் இருக்கிறாங்க. இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டயலக்ட்ஸ் பேச்சு நடை தான் உண்டு, எழுத்து நடை அவங்களுக்கு கிடையாது. பேச்சு நடையை வச்சு எப்படி அவங்களுக்கு விசுவாசத்தை நடத்த முடியும், கிறிஸ்துவை காண்பிக்க முடியும்? எழுத்து நடை உண்டாக்கணும்னா ஒவ்வொருத்தரும் அவங்க வாக்கை கேட்டு, அநேக நார்த் ஈஸ்ட் லாங்குவேஜ் எல்லாம் இங்கிலீஷ் லெட்டர் தான் அவங்களுடைய மொழி. அவங்களுக்கு சொந்த மொழி கிடையாது. நம்மளுக்கு தமிழ் இருக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. அவங்களுடைய பாஷையை அப்படியே கேட்டு மிஷினரிகள் ஆங்கில எழுத்தை பயன்படுத்தி எழுதி கொடுத்திருக்கிறாங்க. அப்படிதான் எஜுகேஷன் உண்டானுச்சு. ஸ்தோத்திரம். ஆகையால் பூமியில ஒரு கிறிஸ்தவம் அல்லது சபை உருவாகலன்னா இப்படிப்பட்ட நன்மை உண்டாயிருக்க வாய்ப்பே இல்லை. ஆகையால் தேவன் இந்த பூமியில கர்த்தர் உங்களையும் என்னையும் இருளின் அதிகாரத்திலிருந்து ரட்சித்தது நோக்கம் என்னன்னு தெரியுமா? பூமியில நன்மை உள்ளவர்களாய் இருக்க முடிக்கு, நன்மையா இருக்க முடியும். நீங்க சொல்லுங்க, நான் இந்த உலகத்துக்கு நான் நன்மையா இருப்பேன். சொல்லுங்க சிஸ்டர், குடும்பத்துக்கு நான் நன்மையா, ஆயத்தன்னு சொல்லுங்க, குடும்பத்திற்கு நன்மையா இருப்பேன், எனக்கு நான் நன்மையா இருப்பேன். நிறைய பேர் தன்னையே வெறுக்கிறாங்க. நான்லாம் எதுக்கு, என்னெல்லாம் என்ன இருக்கு, எனக்கு நான் நன்மையா இருப்பேன், நான் எனக்கு என் பிள்ளைகளுக்கு நன்மை. எத்தனை பேர் பெற்றோர் சொல்லிருக்கீங்க, என் பிள்ளைகளுக்கு நான் நன்மையா இருப்பேன். சில வாக்கியங்கள் நம்ம சொல்லணும், அறிக்கை பண்ணணும். கர்த்தர் அது அங்கீகரித்து பரலோகம் அதை கேட்டு என்ன செய்கிறார், அதை ஆசீர்வதிக்கிறார். நேற்று தினத்தில் ஒரு வாக்கியம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம அறிக்கையிட தான் அது நமக்கு பழிக்கும். ராமேன் சொல்லுங்க, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ நன்மை நமக்குள்ளே பூரணமா இருக்கும்படிக்கு நம்ம எதை தொடரணும், நன்மையை தொடரணும். தேவன் நம்மை ரட்சித்தது நோக்கம் என்ன தெரியுமா? நான் நன்மை உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கே அன்றி தீமைக்கு அல்லவே அல்ல. நீங்களாக இருந்தாலும் சரி, மற்றவர்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கிறாலும் சரி, உங்களுக்குள்ளே நீங்கள் நன்மையும் மற்றவர்களின் நன்மையுமா இருக்கு. ஏன்னா நம்முடைய தேவன் நன்மைகளின் தேவன். நம்ம ஜெபமோடமா ஒரு 2 நிமிஷம் நீங்க உண்மையா ஜெபிக்க போறீங்க. உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம், உங்க ஜீவியம் ஜெபிங்க. Oh, praise be to God. Hallelujah. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபிங்க. ஆண்டவரே, நாசரேத்தூரில் இருந்து ஒரு நன்மை வரக்கூடுமோ என்று ஆண்டவரே ஏளனமாய் பேசப்பட்ட ஒரு வாழ்வின் நாளில் ஒரு நிலைமையில் இருந்து, ஓ எஸ், நாசரேத்திலிருந்து நன்மை என்ன, நன்மையை உண்டாக்குற இயேசு வருகிறார். அல்லேலூயா. உனக்குள்ள ஒரு நன்மை உண்டா? உனக்கெல்லாம் ஒரு நன்மை கிடைக்குமா? உனக்கெல்லாம் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குமா? நீலாம் எழும்பிடுவியா? நீலாம் ஒரு விளக்கை போல எழும்ப முடியுமா என்று இந்த உலகம் உன்னை குறித்து ஏளனமாய் நினைக்கையில், உனக்குள்ளே நன்மை மாத்திரமல்ல, நன்மையை உனக்கிலிருந்து புறப்பட பண்ணுகிற நன்மைகளின் தேவன் வாசம் பண்ணுகிறார். கிறிஸ்து உனக்குள்ளே கடந்து வருகிறார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. Come on, pray for yourself. உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எனக்குள்ள இருந்து ஒரு நன்மை உண்டாகட்டும் பான்னு சொல்லுங்க. வாங்கல திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்குள்ள இருந்து ஒரு நன்மை உண்டாகட்டும். இன்றைக்கு வசனத்தின்படி எனக்குள்ள ஒரு நன்மையை பிறப்பிக்க பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா, நான் செய்யறதெல்லாம் வாய்க்கல, நான் சொல்றதெல்லாம் நடக்கல, நான் விரும்புறதெல்லாம் நான் பெறதில்ல, நான் நினைக்கிறதெல்லாம் என் வாழ்க்கைக்கு மாறாகவே தீங்காவே இருக்கிறது. இதோ கர்த்தாவே, எனக்குள்ள ஒரு நன்மை உண்டாயிருக்கும்படி இப்பொழுது நன்மைகளின் தேவன் என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே கடந்து வரும்படி என் இருதயத்தை திறக்கிறேன், என் குடும்பத்தை திறக்கிறேன், என் சிந்தனைகளை திறக்கிறேன், என் சபையை திறக்கிறேன், என் ஊழியத்தை திறக்கிறேன், என் பிள்ளைகளை திறக்கிறேன். என்னிடத்திலிருந்து ஒரு நன்மை இதோ கர்த்தருடைய வல்லமையினாலே ஒரு துளிர் கடந்து வருவதாக. வறட்சிதான் வாழ்க்கை என்று விதிக்கப்பட்ட இனி உனக்கும் நன்மைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று மனுஷரால் எடுக்கப்பட்டதான முடிவை, தீங்கான முடிவை இதோ
நல்ல முடிவாய் கர்த்தர் மாற்றுகிறார். உனக்காக தேவன் வைத்திருக்கிற முடிவு தீமைக்கானவைகள் அல்ல. The plan for you is not for evil but for good என்று கர்த்தர் சொல்றாரு. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபித்து பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா லமா ஷபகரா நமனா மஷேதேரேபா. கர்த்தாவே, குடும்பத்துக்குள்ள நன்மை வரட்டுமாப்பா, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மை வரட்டுமாப்பா, எங்க உடன் பிறந்தவருடைய வாழ்க்கையில நன்மை வரட்டுமாப்பா, நன்மை வரட்டுமையா, நன்மை வரட்டுமாப்பா. பொருளாதார வாழ்க்கையில ஒரு நன்மை வரட்டும் ஆண்டவரே. நான் தீமையே கண்டு தீமையிலே வாழ்ந்து சிறு வயது முதற்கொண்டு வாலிப முதற்கொண்டு ஆண்டவரே இம்மட்டும் நான் தீமையே காண்கிறேனே. எனக்கு ஒரு நன்மை, எனக்கு ஒரு நன்மை. ஓ, நான் நன்மையை தொடருவேனானால் எனக்கு தீங்கு செய்கிறவன் யார்? எனக்குள்ளே நன்மை செய்கிற தேவன் இருக்கும் பொழுது எனக்கு தீமை செய்கிறவன் யார்? எனக்குள்ளே தேவன் ஒரு நன்மையை கட்டளையிட்டு இருக்கும் பொழுது எனக்குள்ளே தீமை வாசம் பண்ணுவது எப்படி? எப்படி எப்படி எப்படி? Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. கரங்களை தட்டி பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினே. பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினே. பலத்தால் இடை கட்டினே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. ஆமென். எத்தனை நன்மைகள், ஆமென், நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காய் மீண்டும் வருவீர். ஆமென். எத்தனை நன்மைகள், எத்தனை நன்மைகள். ஆமென். எத்தனை நன்மைகள். ஹல்லேலூயா. எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் நன்மையாய் மாற்றினபடியால், நம்ம இடத்திலிருந்து எல்லா தீமையும் கர்த்தர் நன்மையாய் மாற்றினபடியால், நம்மை நன்மையின் வாழ்க்கைக்கு ஆயத்தப்படுத்தினபடியால், பாவத்திலிருந்து சாபத்திலிருந்தும் இருளின் அதிகாரத்திலும் விடுவித்து நம்மை சுத்திகரித்து நன்மை நம்மிடத்தில் பிறக்கும்படி நம்ம வாழ்க்கையை அவர் மாற்றினபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Thank you Holy Spirit. நன்றி பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நன்மைகளின் தேவன், முது பிள்ளைகளுக்கு நன்மையே ஆயத்தப்படுத்துகிறவர், நன்மையை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுகிறவர், நன்மை குறித்துதான் ஞானத்தின் கிருபையும் எங்களுக்கு நீங்க தருகிறவர். இந்த நாளில் ஜெபத்தில் பங்கு பெற்ற யாவரும் தேவனிடத்தில் உள்ள நன்மையை காண கர்த்தர் கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தீமைதான் வாழ்க்கை என்று இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையாய் மாற்றி நன்மையே வாழ்க்கை என்று
அவங்க வாழ்க்கையை, அவங்களுடைய தலையிலத்தை, அவங்களுடைய ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், அவங்களுடைய வாழ்க்கையினுடைய சரித்திரத்தை நீ மாற்ற நீ வல்லவராய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து வழிநடத்தும் தாழ்த்துகிறோம். பெரிய கரைகளை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மாலை 7 மணிக்கு கூட்டம் உண்டு, வாங்க. தேங்க்யூ.